எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் குலதெய்வம் கோயில் போனது ஃபுல்லாகவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நேச்சர் லவ்வர், உங்களுக்கு வந்து வில்லேஜ் சைட் வியூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். குலதெய்வம் கோயில் வந்து ஆந்திராவில் இருக்குது. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங்கே கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் தேர்ஸ்டே நைட்டே கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சாச்சு. குலதெய்வம் கோயில் இயர்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுறனால எப்போவுமே மஞ்சள், குங்குமம், எண்ணெய் அதெல்லாம் வந்து அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ட் சாமிக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸும் வாங்கியாச்சு. எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் அம்மா வந்து வெல்லம் வாங்கி பூஜாரி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால் 3 வெல்லம் பேக்கெட் தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சாச்சு. நாங்கள் பொங்கல் வைக்க தாளிப்புக்கு தேவையான முந்திரி, திராட்சை, வெல்லம், ஏலக்காய் தட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. பொங்கல் வைக்க தேவையான அரிசி, பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த பொங்கல் வைக்கிற குண்டான்லேயே வச்சு எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு ஒரு கிண்ணம், கரண்டி, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கட்டைப்பையில் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அம்மா வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து ப்ரீ பிளான் பண்ணி நீட்டாக எடுத்து வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறனால ஒரு சின்ன விஷயம் கூட மறந்துடக்கூடாது. ஏன்னா கிட்ட இல்லை, ஆந்திரா ரொம்ப தூரம், எதுவாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் நீட்டாக நைட்டே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நைட்டு படுக்க போகிறதுக்கும் டைம் வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. திருப்பி மார்னிங் வந்து 3 o'clock எந்திரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. காரில் ட்ராவல் பண்ணுறனால கார் சிக்னஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே காரில் போகும்போது மாங்காய் வந்து உப்பு போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுப்போம். அது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் புளி சாதம் கலரி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா சிம்பாவை கூட்டிகிட்டு போகிறனால எந்த ஹோட்டல்லையும் வந்து நடுவில் நிறுத்த முடியாது. சரி, நம்ம அங்கேயே கோயில் வந்து மலை மேலே இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட நல்லாயிருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பிளான் பண்ணி புளிசாதம் கிளறிக்கிட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிக்கலாம், ஏன்னா கோயிலில் யாருக்காவது வந்தால் அப்படியே அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கலரி எடுத்துக்கிட்டாச்சு. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபுட் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாமி திங்ஸ் எல்லாம் பூஜை ரூம் கிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். லாங்கில் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், ஃபேமிலியோடு போகிறோன்னாலே கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு தான் கிளம்புவோம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங்கே பூஜைக்கு எல்லாமே முன்னாடி நாள் நைட் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் கீழே இறங்கிட்டாங்க. நானும் கேஸு, ஏசி மெயின், ஹீட்டர் எல்லாம் ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டியூப் லைட் போட்டுட்டு டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கியாச்சு. இது ஒரு மெயின் டாஸ்க்கு. இல்லைனா நமக்கு ட்ராவல் பண்ணும்போது தான் ஐயோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணோமான்ற ஒரு கொஷின் நம்ம மைண்டுக்கு வரும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எதிர்க்க இருக்க ஒரு கோயிலில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கார் எடுத்தாச்சு. ஏர்லி மார்னிங்கே ட்ராவல் பண்ணுறனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. சிம்பாக்கும் என்ன மாதிரியே கார் செட் ஆகலை, ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் விண்டோ சீட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு வியூ என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். டோல்கேட்லாம் தாண்டினோடனே ஒரே எங்கே பாரு ஒரே பச்சை பசேன்னு பார்க்கவே செம்மையாக இருந்தது. கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருட்டிட்டு மழை தூரிட்டே இருந்தது. முன்னாடி நாள் சாமிக்கு பூ மட்டும் வாங்கலை, சரி பெரியபாளையத்தில் வந்து நிறுத்தி பூ வாங்கிக்கலான்னுட்டு பெரியபாளையம் வந்தோடனே நிறுத்தி பூ வாங்கிக்கிட்டோம் சாமிக்கு. எனக்கு குலதெய்வம் கோயில் வீட்டில் போகிறாங்கன்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு ஸ்பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி போகிறோன்னா அது குலதெய்வம் கோயில் தான். எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து ஆந்திராவில் இருக்குது. ஆந்திராவில் கார்வேட் நகரம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. கோவில் வந்து மலை உச்சியில் இருக்கும். மலை ஏறுறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சிட்டிலேயே இருந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரேக் எடுத்து இந்த மாதிரி வில்லேஜ் சைடு வரும்போது இந்த வியூஸு, இந்த பொல்யூஷன் இல்லாத காற்று, அப்புறம் ரிவர் இதெல்லாம் பார்க்கும்போது, மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு செம்ம ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். எனக்கு சிட்டி சைடை விட வில்லேஜ் சைடு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வில்லேஜ் சைட் பிடிக்குமா, சிட்டி சைட் பிடிக்குமான்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சைடில் கார் ட்ராவலிங் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டா ரொம்ப பாதைலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பாதையில் கார் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் டைம் மழை பெஞ்சு ரொம்ப சேறு சகதியமாக இருந்தனால நாங்கள் சுற்றிட்டு தான் போயிருந்தோம். இதுவும் இந்த சைடு தான் நம்ம கோவிலுக்கு போகணும். ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. 2 சைடுமே மரம், 2 விண்டோவும் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா மரம்லாம் காருக்குள்ளேயே வரும். இந்த சைட்லாம் லாஸ்ட் டைம் நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தது. இப்போ வெயில் காலன்றனால வத்திடுச்சு. பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். ஆனாலும் ஒரு இடத்துல கார் வந்து சிக்கிடுச்சு. எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நானும் சிம்பா அம்மா மட்டும் கிளம்பிட்டோம். பொங்கல் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மலை மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம்.
நாங்கள் நடந்து போகிற பாதை ஃபுல்லாகவே கரும்பு தோட்டமாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்து போனதில்லை. காரே வந்து ஃபுல்லாக மலை கீழே வரைக்கும் போயிடுவோம். மலை மேலே தான் ஏறி போவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நடந்துகிட்டே இப்போ அந்த இடம் பார்க்குறது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கார் வந்து சேத்துல மாட்டிகிட்டு இருந்தது. அதை எப்படியோ எடுத்துட்டாங்க. இல்லைனா இவ்வளோ தூரம்லாம் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா மலை வேற ஏறணும். இந்த மலை தான் ஏறணும். மரத்தை சுற்றி ஃபுல்லாக தாமரைப்பூ குளம் இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் 5 years பிஃபோர் நானும் டேடி அம்மாலாம் வரும்போது மலை மேலே வந்து அப்படியே தான் ஸ்லோப்பாக இருக்கும். அது மேலே ஏறி போகணும். இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒரு வழியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே வந்தாச்சு. இவங்க தான் எங்கள் குலதெய்வம் ஆகாஷ கன்னிகள். மலை உச்சியில் இருப்பாங்க, மரத்துக்கு கீழே. கோவில் வந்தாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். எப்போ இங்கே வந்தாலும் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக காமாக ஃபீல் ஆகும். கோவில் எதிர்க்கே வந்து ஒரு குளம் இருக்கும். அது ஃபுல்லாக தாமரை பூ தான் பூத்து இருந்தது. அதுவும் இல்லாமல் எங்கே சுற்றி பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே மரம், செடி, மலை அப்படின்னு இருந்தது. இந்த பிளேஸ் யாருக்கு தான் பிடிக்காம போகும்? அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பிளேஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஒன்ஸ் மேலெல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இறக்குன உடனே அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காற்று வேற வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. ஒரு வழியாக பொங்கல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு குதிரைலாம் செலுத்தியாச்சு. சரி, லன்ச் வந்து நம்ம வந்து இங்கே சாப்பிட வேணாம். கீழே வந்து ஃபுல்லாக புல்வெளியாக இருந்தது. அங்கே வந்து பெட்ஷீட் விரிச்சிட்டு நாங்கள் அங்கே தான் வந்துட்டு லன்ச் சாப்பிட்டோம். அம்மா கட்டிட்டு வந்த புளி சாதம், அப்புறம் வந்து கோயிலில் வச்ச பொங்கலும் அன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. எப்போவுமே காலியானதில்லை. இன்றைக்கி காலியும் ஆகிடுச்சு. கொஞ்சமாக இருந்தது, அது கோமாதாக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் புளி சாதமும் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பவே ஒரு 5:30 ஆகிடுச்சு. கிளம்பும்போது ஒரே தூரிட்டு காற்று வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.